சீதாராம். ராமாயணம் சித்திரங்கள் வாயிலாக சித்திரம் 87. சூர்ப்பனகையும் கரனும். கரனும் பிற ராட்சசர்களும் வசித்து கொண்டிருக்கும் ஜனஸ்தானம் என்ற இடத்திற்கு சூர்ப்பனகை வந்து சேர்ந்தாள். இடி முழக்கம் போன்று கத்திக்கொண்டே கரனின் காலில் போய் விழுந்தாள். அவளது அலங்கோல நிலையைக் கண்ட கரன் நடந்தது என்ன என வினவினான். அவளை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை தண்டிக்கவும் எண்ணினான். இதுவரை ராமனின் மீதிருந்த பிரியம் சூர்ப்பனகைக்கு இப்பொழுது வெறுப்பாக மாறத் தொடங்கியிருந்தது. ராமனையும் பழிவாங்கும் எண்ணம் மேலோங்கியது. தண்டகாரண்யத்திற்கு வந்திருக்கும் ராம லக்ஷ்மணர்களை குறித்தும் தனது இந்த கோலத்தை சீதைதான் ஏற்படுத்தினாள், அவள்தான் காரணம் என்றும் அவள் கரனிடம் கூறத் தொடங்கினாள். சீதாராம். சீதாராம். ராமாயணம் சித்திரங்கள் வாயிலாக சித்திரங்கள் 88, 89. சீதை லக்ஷ்மணர். கரனின் படை ராமனுடன் யுத்தம். தண்டகாரண்யத்திற்கு புதிதாக வந்த ராம லக்ஷ்மணர்கள் மீது கரனுக்கு கடும் கோபம் வந்தது. தனது படையில் பலம் பொருந்திய 14 பேரை கூப்பிட்டு மர உரி ஜடாபாரத்துடன் வில் அம்பு தரித்த ராம லக்ஷ்மணர்களை பற்றியும் சீதை குறித்தும் சொல்லி அவர்களை கொன்றுவிடும்படி கூறினான். சூர்ப்பனகை அவர்களுக்கு வழிகாட்டி ராமரது ஆசிரமத்தை அவர்கள் அடைந்தனர். அவர்களை கண்ணுற்ற ராமர் லக்ஷ்மணரிடம் சீதையுடன் அவ்விடத்தை விட்டு அகலும்படியும் தானே அவர்களை கொல்வதாகவும் கூறினார். இது சித்திரம் 88. சித்திரம் 89. ராமர் அவர்களிடம் எதற்காக வந்துள்ளனர் என வினவினார். மேலும் ராட்சசர்களாகிய அவர்கள் முனிவர்களை துன்புறுத்துவதால் தான் அவர்களை தண்டிக்க முடிவெடுத்திருப்பதாக கூறினார். உயிர் பிழைக்க வேண்டுமாயின் அவர்கள் அங்கிருந்து போவதே நல்லது என்றார். அது கேட்டு அவர்கள் ராமரது அர்த்தம் பொதிந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளாது தங்கள் திரிசூலங்களினால் ராமரை தாக்கத் தொடங்கினர். ராமர் அவற்றை முறியடித்து தன் பாணங்களால் அவர்களையும் கொன்றொழித்தார். இதை பார்த்த சூர்ப்பனகை ராமரது ஆற்றலைக் கண்டு வியந்தாள். எனினும் மிகவும் பயந்து போனாள். திரும்பவும் கண்ணீருடன் கரன் முன் போய் நின்றாள். கரனோ தான் வீரர்களை அனுப்பிய பின்னும் சூர்ப்பனகையை ஏன் கண்ணீருடன் வந்திருக்கிறாய் என வினவினான். அந்த 14 பேரும் ராமரால் கொல்லப்பட்ட விவரத்தை அவள் அவனிடம் தெரிவித்தாள். சீதாராம்.